Good evening, children. 8th standard English supplementary partல ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற அந்த லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கதையில ரிமைனிங் பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எஸ், அவங்களோட பெயர் மேரி கியூரி. மேரி கியூரி அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா போலந்து அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர்கள். இவருக்கு என்ன இவருடைய ஸ்பெஷல்னு கேட்டா 2 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. 2 முறை நோபல் பரிசு வென்ற முதல் நபர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தன்மை. எதற்காகனா ரேடியம் மற்றும் பொலோனியம் அப்படிங்கிற 2 தனிமங்களை கண்டுபிடித்ததற்காக இவருக்கு அந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது கிடைச்சது. சரிங்களா? சோ இவர் வந்துட்டு பாரிஸ் அப்படிங்கிற நகரத்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில, பாரிஸ் பல்கலைக்கழகத்துல முதல் பெண் பேராசிரியர், ஃபர்ஸ்ட் லேடி ப்ரொஃபஸரா அவர் அங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1903 வந்து பிசிக்ஸுக்காக எதுலன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிசிக்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி. 2 டிபார்ட்மெண்ட்லயுமே இவங்க 2 துறைகளிலும் இவர் நோபல் பரிசு 1903 இவர் வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸுக்காக இயற்பியலில் கண்டுபிடித்ததற்காக 1911 இவர் வந்து வேதியியல் துறைக்காக கண்டுபிடிச்சதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 நோபல் பரிசு. வெவ்வேறு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நோபல் பிரைஸ் வாங்கின முதல் பெண்மணி அப்படிங்கிறவங்க இவங்க தான், ஃபர்ஸ்ட் பர்சன். அதுக்கப்புறம் தான் நம்ம என்னது யாரு அது பெண்ணா ஆனான்னு பாக்குறது. மேரி கியூரி அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சிறப்பான ஒரு மிகப்பெரிய அறிவியல் சாதனை புரிந்து 2 நோபல் பரிசுகள் இயற்பியல் துறை மற்றும் வேதியியல் துறை 2 துறைகளுக்காகவும் வாங்கியிருக்காங்க. ரேடியம் மற்றும் பொலோனியம் அப்படிங்கிற 2 கதிர்வீச்சு தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடைய நாட்டினுடைய பேர்லயே அதுக்கு பொலோனியம், போலந்து அப்படிங்கிறதுக்காக பொலோனியம் அப்படிங்கிற பேரே வச்சிருக்காங்க. சிறப்புனா பாரிஸ் யூனிவர்சிட்டியில இவர் முதலாக அவர் பேராசிரியராக பணியாற்றிய ஒரு சிறப்பு. யார பத்தின டீடைல்ஸ்? மேரி கியூரி. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய அறிவியல் அறிஞர்கள் நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. சோ ஒவ்வொருவராலும் எல்லாராலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு விஷயங்களை நம் வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், சாதனை பண்ணணும். அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ண முடியும், நிச்சயமாக அதுல நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா முயற்சி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முயற்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு இதுல ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற லெசன்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் பார்க்கலாமா? ஓகே, சோ இந்த லெசன் தான் நம்ம ஒரு 50% பார்த்துட்டோம் இல்லையா? எப்படி அந்த பெண் புலிய அவர் வந்துட்டு ஃபுல்லும் தாக்குதல் பண்ணி அவங்க எங்க இருந்து எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது, என்னென்ன பிரச்சனை கொடுத்தது அப்படிங்கறத எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இந்த பேராகிராஃப் தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறது. He camped in the command district and started tracking the tigress. He moved around the villages, restrict the activities of the man-eater. After several successful attempts, Corbett managed to kill the tiger when it killed a 16-year-old girl in the village near Champavat and left a trail of blood, which Corbett followed. After a whole day of pursuit, Corbett had to abandon the hunt, decided to use villagers and to organize the bait the next day near the Champa River. With the help of the
Tahsildar of Champavat. The bait was organized with about 300 villages. The next day, Corbett shot the tigress dead near the charter bridge in Champavat. A cement board was erected marking the place where the tigress was finally brought down. So he camped in the command stick and started tracking the tigress. ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை எப்படி நம்ம கரெக்டா அதுக்கு பிளான் பண்ணி தான் அதை நம்மளால என்ன எப்படி அதை தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிகாஸ் நமக்கு என்னது ஃபுல்லுமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சரியான பிளானிங் இல்லை அப்படின்னா நம்மளால அதை அச்சீவ் பண்ணவே முடியாது இல்லையா? அதனால கரெக்ட் பிளானிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சக்சஸ் திங்ஸ். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? சாரி. சோ இப்போ இவர் என்ன பண்ணிருக்காங்க? முதல்ல சம்பாவத் புலி அப்படிங்கிறத நேபாள் மற்றும் நமக்கு இந்தியாவுடைய குமாவோன் பகுதியில கிட்டத்தட்ட 436 மரணங்களுக்கு பின்னாடிதான் எப்படியாவது அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதை நம்ம ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நம்ம வந்துட்டு என்ன பண்றாங்க, அத இவ்வளோ பேரை கொலை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம யாரும் வெளியில வர்றதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அத கண்டிப்பாக எப்படியாவது அவங்கள மனிதர்களை அதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் தாட் இல்லையா? குமோன் மாவட்டத்துல அவர் வந்து பண்றாரு, ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு விலங்குகள் நடந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த அவனுடைய மூமெண்ட் தடயம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அந்த தடயமே அவங்களுக்கு என்ன தெரியும், அது எப்படி மூவ் ஆகுது, எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கறதெல்லாம். ஸோ கேம்ப் குவான் டிஸ்ட்ரிக்ட்ல ரெடி பண்ணிட்டு அங்க அந்த விலங்கு கடந்த பாதையினுடைய தடயத்தை வச்சு என்ன பண்றாரு, எங்க போயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கிராமங்களை சுத்தி ஒவ்வொரு இடத்துலயுமே எல்லா இடத்துலயும் யாரும் மூவ் ஆகாதீங்க ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. ஹி மூவ் அரவுண்ட் த வில்லேஜஸ், ரெஸ்ட்ரிக்ட் த ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியா அதை மேனேஜ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா அவர் சம்பாவத் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு 16 வயது பெண் குழந்தைய என்ன பண்ணுது, அடிச்சு சாகடிச்சிருது. கார்பட் மேனேஜ் டு கில் த டைகர் where it killed a 16-year-old girl in the village near Champavat. So அந்த அந்த பொண்ணு அது சாகடிச்சதுக்கு அப்புறமா என்னது சாகடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மனிதர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரத்தம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ அவங்க என்னது அது சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டும் போயிருக்கலாம், இல்ல அங்கேயும் விட்டுருக்கலாம். அப்ப அந்த பிளட்னுடைய அந்த தடயத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் லெஃப்ட் ட்ரெயில் ஆஃப் பிளட் விச் கார்பெட் ஃபாலோட். அந்த ரத்தத்தை வச்சு அவரு ஒவ்வொரு இடமா என்ன பண்றாரு, பின்தொடர்ந்து போய் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாள் முழுவதுமே ஃபாலோ பண்றாங்க. ஆஃப்டர் அ ஹோல் டே ஆஃப் பர்சூட் கார்பெட் ஹேட் டு அபண்டன் த ஹண்ட். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கப்புறமும் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் ஹோல் டே ஹி ட்ரை டு கில் த அனிமல். அதை எப்படியாவது நீ சாகடிச்சிடணும்னு அந்த அதனுடைய தடயத்தை வச்சுட்டே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மூவ் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா அவரால் அதுல சக்சஸ் கொண்டு வர முடியல. அதுக்கப்புறமா வேற ஒரு பிளான் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பீப்புளினுடைய சப்போர்ட்டோட சோ வில்லேஜஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தாசில்தார்னுடைய ஹெல்ப்போட அவங்க சம்பா நதிக்கு பக்கத்துல ஒரு என்னது அவங்க எந்த இடத்துல எப்படி பண்ணினா அதை கொல்லலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாசில்தாரனுடைய ஹெல்ப்போட அங்க இருக்கக்கூடிய 300-400 வில்லேஜஸ் எல்லாருமே அவங்கள அது கொல்வதற்குண்டான ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்றாங்க, கார்பெட் வந்து அந்த
பெண் புலிய சுட்டு கொன்னுடுறாங்க. நெக்ஸ்ட் டே கார்பெட் ஷூட் த டைக்ரஸ் டெட் நியர் த சம்பாவத் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே வரத கொன்னுட்டு பக்கத்துல ஒரு சிமெண்ட் போர்டையும் அங்க இந்த புலியாகப்பட்டது இறந்துருது அப்படின்னு சொல்லி போர்டு அங்க வந்து என்ன பண்றாங்க, பிக்ஸ் பண்றாங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் postmortem on the tiger show the upper and lower canine teeth on the right side of the mouth were broken. The upper one and half, the lower one and right down the bone. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. According to Corbett, probably this injury prevented her hunting her natural prey and hence she started hunt humans. அடுத்தது அந்த புலிய கொன்னுட்டு அவங்க ஜென்ரலா அதை என்ன பண்ணிருக்காங்க, அந்த புலி ஏன் இப்படி எல்லாரையும் சாகடிக்குது, இப்ப எந்த ஒரு யாராவது ஒரு கிரைம் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்னு சொன்னா எதற்காக அவங்க இந்த தப்பெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள கேப்சர் பண்ணாலும் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? அது போல இந்த பெண் புலியினுடைய உடலை என்ன பண்ணிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த வாயில மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய கோரை பற்கள் சொல்ற அந்த கனைன் டீத் என்ன இருக்கு, புரோக் ஆயிருக்கு, உடைஞ்சிருக்கு. இப்ப வேற யாரோ ஒருத்தர் அந்த புலிய ஷூட் பண்ணும் பொழுது அது வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்லு மட்டும் என்ன ஆயிருக்கு, உடைஞ்சிருக்கு. சோ இவர் என்ன அசியூம் பண்றாருன்னா, அந்த பல் உடைஞ்சதுனாலதான் நேச்சுரலா அது என்ன பண்ணல, அதனுடைய தேடுதல், உணவு தேடுதலை கை விட்டுட்டு மனிதர்களை சாப்பிட அது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அவர் ஜஸ்ட் ப்ரிடெக்ட் பண்றாரு. ஏன்னா அந்த காயம்தான் இயற்கையா அவர் இறை தேடுறதை விட்டுட்டு மனுஷங்களை மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்திருக்குன்னு. ஸோ ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் கேம் ஹண்டிங். He strongly advocated that deforestation and human encroachment were the main cause of the mischief of wild animals. He went on lecturing tours to educate the people about their natural heritage and need to conserve the forests and their wildlife. So பொதுவாவே நம்ம ஆல்ரெடி அவரை பத்தி படிச்சது என்ன அப்படின்னு கேட்டா, அவர் எப்பொழுதுமே இந்த மாதிரி இயற்கைக்கு எதிராக அவர் யாரையும் என்ன பண்ண மாட்டாரு, விலங்குகளை கொல்ல மாட்டாங்க இல்லையா? அவர் இந்தியாவினுடைய வன மனிதன், ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தர் தான். அவர் வந்துட்டு எப்பையும் யாரையும் கொல்வது அப்படிங்கிறது, விலங்குகளை அடிச்சு சாகடிக்கிறதுங்கிறதே அவர் வந்துட்டு செய்யாத ஒரு விஷயம், அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கூட. ஓகே. சோ அதனால அதை அவர் எதிர்க்கிறாங்க. டிஃபாரஸ்டேஷன், நம்ம காடு அழிப்பு அப்படிங்கிறதும் அவருக்கு பிடிக்காதது. காட்டை வளர்க்கக்கூடியவர் அவர், அங்க வனப்பிரதேசத்திலேயே இருக்கிறதுனால. மேலும் மக்களுக்கு அதை பத்தின ஒரு எஜுகேஷனை கண்டிப்பா நிறைய பேர் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, கைட் பண்றாங்க. இயற்கையை எப்படி பாதுகாக்கணும், நேச்சுரல் heritage and need to conserve the forest and their wildlife. நமக்கு எப்படி காடு வளர்க்கணும், பாதுகாக்கணும், காடு அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவர் கைட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். He promoted the Association for the Preservation of Game and All India Conference for the Preservation of Wildlife. So இவர் வந்து பிரிசர்வேஷன்னா என்னது, பாதுகாப்பு. சோ அசோசியேஷன் ஃபார் த பிரிசர்வேஷன் ஆஃப் கேம், ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸுக்கே இவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, போயிருக்காங்க. எப்படி நம்ம காடுகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி நிறைய இவர் என்ன பண்ணிருக்காங்க, உரையாற்றி அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்காங்க. He played a key role in establishing India's first national park in Human Hills, the Haley National Park in Uttarakhand. It was initially named after
Lord Malcolm Halley. Jim Corbett died on 19th April 1955. The park was renamed 1957 as the Jim Cart National Park. நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? நேஷனல் பார்க், ஒன் ஆஃப் த வெரி பிக் நேஷனல் பார்க் இஸ் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஸோ ஃபர்ஸ்ட் அது வேற பெயரோட இருந்தது இல்லையா? ஸோ அதை மாத்தி என்னது லார்ட் மல்கம் ஹெய்லி அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடியது என்னது ஹெய்லி நேஷனல் பார்க் அப்படிங்கிற அந்த பார்க்க அவருடைய மறைவிற்கு பிறகு 1955 அவர் மறைந்திருக்காங்க. அதற்கு பிறகு 57 இருந்து அவருடைய பெயரை அந்த பார்க்கிற்கு என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க. ஏன்னா வனம் பாதுகாப்பு, காடுகள் அழிப்பை தவிர்த்து இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறதுனால அவருக்கு அந்த இதுக்கு பார்க்குக்கு அவருடைய பேரை வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் அவருடைய முக்கியமான ரீசன். ஜிம் எப்பயுமே வேட்டைக்கு எதிராக இருக்கக்கூடியவர், காடழிப்பு, அதே போல நமக்கு வனவிலங்குகளை அழிக்கிறதும் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பாரம்பரியத்தை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய அவர் டூர்லாம் போய் நிறைய அவர் என்ன கொடுத்திருக்காங்க, லெக்சர்லாம் கொடுத்திருக்காங்க. நமக்கு விளையாட்டு பாதுகாப்புக்கான சங்கம், வனவிலங்கு பாதுகாப்புக்குண்டான மாநாடு, இதை எல்லாத்தையுமே அவர் என்கரேஜ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. சோ 1957 அந்த பார்க்குக்கு அவருடைய நேம வச்சிருக்காங்க. ஓகே, சோ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எஸ், நம்ம விலங்குகளை நாம் துன்புறுத்த கூடாது, பாதுகாக்க வேண்டும். வனம் காடுகளை பாதுகாக்கணும், மரம் செடி கொடிகளை வளர்க்கணும். ஆனா தொந்தரவு தரக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ப்ராப்பரா நம்ம நடவடிக்கை எடுத்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா நாம் விலங்குகளுக்கு எதிரானவர்கள் எப்பொழுதுமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கோமோ அதே போலதான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளையும் அன்போட நம்ம பராமரிக்கணும், அவங்களையும் பாதுகாக்கணும், செடி கொடிகளை வளர்க்கணும், எதையுமே துன்புறுத்த கூடாதுங்கிறது தான் மெயினான கான்செப்ட். இந்த லெசன்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருது இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த நியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் த சப்ளிமெண்டரி பார்ட். ஹெசிடேட், facilities, restricted, pursuit, encroachment, preservation. Hesitate na pass before saying or doing something. So hesitate படுறதுன்னா நம்ம யோசிச்சு எது இருந்தாலும் செய்யக்கூடியது. Before saying or doing something. Facilities na occurrence of death by accident. ரெஸ்ட்ரிக்டட்னா லிமிட்டடா இருக்கக்கூடியது, குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார. பர்சூட்னா சர்ச், என்க்ரோச்மெண்ட் அண்ட் ஒன்ஸ் பியாண்ட் யூஷுவல் லிமிட். இப்போ ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு நிறைய பில்டிங்கு மரத்தெல்லாம் இடிச்சிருப்பாங்க. என்க்ரோச்மெண்ட்ல எல்லாத்தையும் இடிக்கிறாங்க அப்படிம்பாங்க. பிகாஸ் பியாண்ட் த லிமிட் த பீப்புள் யூஸ் தேர் பிளேசஸ். கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பகுதியை தனியொருவன் ஆக்கிரமிச்சா அதை இடிக்கிறது தான் என்க்ரோச்மெண்ட். ப்ரிசர்வேஷன் இஸ் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அப்படிங்கிறது. ஓகே, சோ இதுல இப்ப வரக்கூடிய இந்த சின்ன எக்ஸசைஸ் அண்ட் தென் கொஸ்டின் ஆன்சருக்கு உண்டான ஆன்சர் பார்க்கலாமா? எஸ், ஜிம் கார்பெட் டைட் ஆன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? எந்த ஆண்டு நம்ம இப்பதானே பார்த்தோம் இல்லையா? 19th April 1955. 19th April 1955, 1955 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்பெட் ஷோட் வைல்ட் அனிமல்ஸ் இன் ஹிஸ். எந்ததால அவர் ஃபுல்லுமே எல்லாத்தையுமே ஃபுல்லும் ஷூட் பண்ணினாங்க? அவர் ஒரு மிகச்சிறந்த போட்டோகிராஃபர்னு பார்த்திருக்கோம் இல்லையா? எஸ், சினி பிலிம் கேமரா. சினி பிலிம் கேமரா மூலமாக தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த வனம் மற்றும் எதெல்லாம் பாக்குறாங்களோ எல்லாத்தையும் அழகா போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட், the dash was the first man easter shot by the carpet. யாரு முதல்ல அவர் கொன்னது?
சம்பாவத் டைகர் இல்லையா? சம்பாவத் டைகர் அப்படிங்கிறவங்கள தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க கில் பண்ணது. கார்பெட் ஷாட் வாஸ் டைக்ரஸ் டெட் நியர் த, எந்த பகுதியில? எஸ், சட்டார் பிரிட்ஜில தான் இல்லையா? சோ அந்த பிளேஸ்ல தான் அவர் என்ன பண்ணிருக்காங்க, அத கொன்னாங்க. எஸ், இப்போ இந்த ஆன்சர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 19th April 1955 சினி ஃபில்ம் கேமரா சம்பாவத் டைகர். என்னது இதனுடைய நேம்? சம்பாவத் டைகர். அண்ட் தென் சட்டார் பிரிட்ஜில் தான் அவர் அந்த புலிய என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லும் கில் பண்ணிருக்காங்க. ஓகேயா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன். எஸ், இந்த பேசேஜுக்கு உண்டான நமக்கு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ். ஜிம் கார்பெட் played a key role on establishing India's first national park in Kuman Hills, the Haley National Park in Uttarakhand, India. It was initially named after Lord Malcolm Haley. Jim Carpet died 19th April 1955. Park was renamed in 1957. The Jim Carpet National Park, it was termed after him to honor his role in establishing the protected area 1930s. அவருடைய சிறப்பான செயலுக்காக நமக்கு அந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது நடந்தது இல்லையா? அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ இதுல இருந்து நம்ம இந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஆன்சர் இதுக்கு உண்டானதை நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருக்கு? So first one, who played key role in establishing the national park? So யாரெல்லாம் இதுல வந்துட்டு, இப்போ இது வந்து ஆக்சுவலி 1 or 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான், நிறைய கிடையாது இல்லையா? இப்போ இதுல நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும் ஆக்சுவலா அப்படின்னு கேட்டா, ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் தான் நம்ம எழுதணும். பெருசா நம்ம இதுல எதுவும் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சோ இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ங்கிறத நம்ம என்னென்ன ஆன்சர் அதுக்கு உண்டானது கரெக்டா என்ன அப்படிங்கறது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஒன் செகண்ட். எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு இதுல? who play the key role in establishing in national park? யார் இதுல மெயினான ரோல்ல இருந்திருக்காங்க? Yes, Jim Carpet played a key role in the establishing. Just if we want to remove the question word, that is who, WH questionல what, why, இதெல்லாம் வரும் இல்லையா, வேர்னு. சோ இதுல என்ன பண்ணணும், இந்த ஹூ மட்டுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்சரை மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். எஸ், தட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ரைட் த ஆன்சர், பிகாஸ் ஒன் வர்க் ஆன்சர் இல்லையா? அப்ப ஹூங்கிற வேர்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு யார் பத்தி நம்ம இதுல படிச்சிருக்கோம்? எஸ், ஜிம் கார்பெட் அப்படிங்கிறது தான் இந்த இவருடைய ஹீரோ இல்லையா? ஜிம் கார்பெட் பிளே எ கீ ரோல் எஸ்டாப்ளிஷிங் த நேஷனல் பார்க். நேஷனல் பார்க்ல யார் நமக்கு இருக்காங்க? ஜிம் கார்பெட். Why was the park named Haley the National Park? ஏன் இதுல வந்துட்டு ஹெய்லி நேஷனல் பார்க் சொல்லணும்னா, பார்க் வாஸ் இனிஷியலி நேம் த ஹெய்லி நேஷனல் பார்க் பிகாஸ் Lord Malcolm Haley, who was the governor of the United Provinces, அங்க அந்த நாட்டினுடைய கவர்னர் அவருடைய பெயர்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காங்க, சிறப்பு பெயர் ஹெய்லி நேஷனல் பார்க். சோ இதுக்கு ஒன் வேர்ட் அப்படின்னு சொன்னா, he was the governor of United Provinces.
சோ அதனாலதான் அவருக்கு அந்த பெயர் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, சிறப்பு. ஏதோ ஒவ்வொருத்தருடைய சிறப்பு. இப்ப இவரை வந்து அந்த இடத்தை அச்சீவ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, அந்த வன விலங்குக்காக பாதுகாத்திருக்காங்கிறதுனால அவருடைய பெயரை ரீநேம் பண்ணினோம். அதுக்கு முன்னாடி ஏன் அந்த நேம்ல இருந்தது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே அதுல வந்து யார பிரைஸ் பண்ணணுங்கிற, ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகனா கவர்னர் ஆஃப் யுனைடெட் ப்ரொவின்சஸ், அவருடைய நேம் தான் லார்ட் மால்கம் ஹெய்லி. சோ அதற்காக அவருடைய பெயரை நம்ம வச்சிருக்கோம். ஓகே, when was it renamed was Jim Corbett. எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணினோம்? எஸ், 1957, 1957ஆம் ஆண்டு. அவருடைய மறைவு 1955. அதன் பிறகு 57ல இந்த நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். வாட் வாஸ் த பர்த் நேம் ஆஃப் ஜிம் கார்பெட்? அவருடைய இயற்பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் அவருடைய நேம் என்னன்னு கேட்டா, அவருடைய பேர் என்ன ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது, எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். ஃபர்ஸ்ட் அவருடைய முதல் பெயர் அப்படிங்கிறது எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். அதுதான் அவருக்குன்னு சூட்டப்பட்ட பெயர். அதுக்கப்புறமா தான் ஜிம் கார்பெட் அப்படிங்கறத மாத்தினாங்க. அண்ட் தென் how many kills did the Champa tiger record? அவருடைய ரெக்கார்ட்ல எவ்வளவு நம்ம வந்து ஃபுல்லுமே அந்த இது அவருடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் ஜிம், சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த நேம் ஆஃப் கார்பெட்ஸ் டாக்? டாகனுடைய நேம் என்னது? எஸ், ராபின். ராபின் இஸ் த பெட் டாக் நேம். ஜிம் கார்பெட்னுடைய பெடாக் நேம் வந்து ராபின் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி கில்ஸ் த சம்பாவத் டைகர்? சரிங்களா. சோ இதுல நான் 436. ஓகே, சோ சிக்ஸ்த் கொஸ்டினா இருக்கிறது கார்பெட் நேம் எட்வர்ட் ஜேம்ஸ், அண்ட் தென் பெடாக் பேரு நமக்கு ராபின். how many kills the champawat tiger? record is 436. and then how many, who was the last kill of the champawat tiger? கடைசியா நமக்கு வந்துட்டு யார் வந்துட்டு சம்பாவத் டைகரை அவர் கொலை பண்ணாங்க? யார் அந்த டைகர் கொலை பண்ணுச்சு? யங் கேர்ள் இன் த வில்லேஜ் ஆஃப் ரூபால். யங் கேர்ள், ஒரு சின்ன 16 வயது பெண் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட், when did Jim Corbett die? 1955, 1955வது வருஷம் தான் அவர் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பைர்ட் ஆனாங்க. சோ இது எல்லாமே டீடைல்டு ஆன்சர். சோ நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது ஐடியா இருந்தா பாருங்க. சோ இந்த 1 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது நீங்க ஈஸியா கரெக்டா அதுக்கு உண்டான ஆன்சரை கரெக்டா எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இதுல நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் இன்ஃபார்ம் பண்றேன் பாருங்க. இதுல ரீசனிங் கொஸ்டின்ஸ்னு, ரீடிங் அப்படின்னு சொன்னா நாலேஜ், ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும், அதுக்கு ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ், என்கேஜ்மெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிரிக்கெட் பேட் மூலமா விளையாடுவோம். அதே போல ஹாக்கி அப்படின்னு சொன்னா ஹாக்கிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். டாக்னா ராபிஸ் டிசீஸ் வரும். மஸ்கிட்டோ அப்படிங்கிறது என்ன டிசீஸ் கிரியேட் பண்ணும்னா பிளேக், டெத், அண்ட் தென் மலேரியா ஸ்டிங்னா ஆப்ஷன் சி மலேரியா. மேன்கிறதுனுடைய டீடைல்ஸ் சொன்னா பயோகிராஃபின்னு சொல்லுவோம். நேஷனல் அப்படின்னு சொன்னா ஜியோகிராஃபி அப்படிங்கிறது. பிரெட் பேக்கரியில ப்ரிப்பேர் பண்றோம். பிரிக்ஸ் அப்படிங்கிறது எங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம், கிலன்ல, கில்ன். ஆப்ஷன் பி டாக்டர் அப்படிங்கிறவங்க டயகனைஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய பாடிய. ஜட்ஜ் என்ன தருவாரு, கோர்ட், பனிஷ்மெண்ட் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறத தருவாங்க. ஓகே, சோ இந்த சப்ளிமெண்டரி ரீடர் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1 மார்க் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜிம் கார்பெட், கவர்னர் ஆஃப் யுனைடெட் ப்ரொவின்சஸ். தேர்ட் ஆன்சர் 1957. எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட்ங்கிறதுடைய நேம், பெட் டாக் நேம் ராபின். 436 அது வந்து கொலை பண்ணிருக்கு. கடைசியா அது புலி கொலை பண்ணது யங் கேர்ள், 16 இயர்ஸ் யங் கேர்ள். அவருடைய மறைவு 1955. ஓகே, சோ இதுல இப்ப நடத்தின டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, எதுவும் புரியாம இருக்குங்களா, இல்ல வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கா?
ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க கரெக்டா தெளிவா படிச்சு கரெக்டா எக்ஸாமினேஷனுக்கு எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.